வணக்கம். உங்களை நம்மளுடைய ஆஸ்ட்ரோ ட்ரெண்ட் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் மாங்கல்ய தோஷம் கணவருக்கோ இல்லை கணவருடைய ஆயுளுக்கோ பாதகமாக அமையுமா, மாங்கல்ய தோஷத்தை எப்படி கண்டறியறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் ஐக்கானையும் அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது மாங்கல்ய தோஷம் எப்படி ஒரு ஜாதகத்தில் பார்க்கணும் அப்படின்னா, லக்னத்தில் இருந்து எண்ணி 8ஆவதாக வரக்கூடிய வீட்டில் செவ்வாய் அல்லது சனி, ராகு இந்த 3 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் 8ஆவது வீட்டில் இருந்தால் அதை மாங்கல்ய தோஷம்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கிரகம் 8ஆவது வீட்டில் இருந்தாலும் மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, 8ஆவது வீடு 7ஆவது வீட்டுக்கு 2ஆவதாக வர்றதுனால 8ஆவது வீடு அப்படிங்கிறது கணவனுடைய ஆயுள், ஆரோக்கியம். அதனால் அதில் ஏதாவது அசுப கிரகங்கள் இருந்தாலோ இல்லை கிரகங்கள் இருந்தாலோ கணவனுடைய ஆயுளை பாதிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மையா அப்படின்னா ரொம்ப சொற்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு கிரகமும் அமர்ந்து இருக்கக்கூடிய வீட்டோடைய பலனை செய்யாது அப்படிங்கிறது நன்கு ஜோதிடம் படித்த எல்லாருக்குமே தெரியும். எந்த கிரகமும் அது நின்ற நட்சத்திரம், அது என்ன டிகிரியில் இருக்குது, என்ன பாவத்தில் இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்து தான் பலன் சொல்லணும். ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்தாலே அந்த விஷயத்தை செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்ம எடுத்துகிட்டு போயிட முடியாது. 8ஆவது வீட்டில் செவ்வாய், சனி, ராகு இருந்தாலே கணவருக்கு பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. ஸோ அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. அதாவது ஜாதகத்தில், அதாவது ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் 7ஆவது வீடு தான் கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்கிறது. 7ஆவது வீடு நல்லா இருக்கும் பொழுது, அதே போல் செவ்வாய் அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பொழுது எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. 8ஆவது வீடு அப்படிங்கிறது ஜாதகத்தில் ஜாதகருடைய ஆயுளையும் அவங்களுக்கு எதிர்பாராத நடக்கக்கூடிய சம்பவங்களையும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அவமானங்களை மட்டுமே குறிக்கக்கூடியது தான் 8ஆவது பாவம். ஒரு ஜாதகத்தில் 7ஆவது வீடு, 5ஆவது வீடு, லக்னம், செவ்வாய், பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்க மாங்கல்ய தோஷத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக திருமணம் பண்ணலாம். வாழ்க்கை நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமான ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா ஒரு மேடம் என்கிட்ட இந்த ஜாதகத்தை, அதாவது அவங்க பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதாவது இந்த எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்தேன், ஒரு ஜோதிடத்தை பார்த்துட்டு மாங்கல்ய தோஷம் இருக்குதுன்னு நிறைய விஷயங்கள் சொன்னார். எனக்கு அதை கேட்கும்போது எனக்கு தலையே சுற்றிச்சு சார், ரொம்ப மனக்கவலையாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னோன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னம் சூப்பராக இருக்குது, அந்த பெண்ணுடைய ஆயுள் ஸ்தானமும் நல்லா இருக்குது. பாவ ரீதியாக பார்க்கும்பொழுது, அதாவது 8ஆவது வீடு பாவ ரீதியாக நான் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆயுள் ஸ்தானம் நல்லா இருந்தது, லக்னம் நல்லா இருந்தது, குழந்தை பிறப்புன்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீடு குரு பகவான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 7ஆவது வீடு ரொம்ப அருமையாக இருந்தது. நடக்கக்கூடிய தசைகளும் ரொம்ப அருமையாக இருந்தது. நான் சொன்ன மேடம், நீங்கள் அந்த விஷயத்தில் பற்றி ரொம்ப நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். உங்கள் பெண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏன் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. ஸோ அதனால் மாங்கல்ய ஸ்தானத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு 7ஆவது வீடு, 5ஆவது வீடு, செவ்வாய், லக்னம் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் அருமையாக இருந்தால் இந்த மாங்கல்ய தோஷம் எந்த ஒரு பிரச்சனையுமே தராது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.